எல்லா பற்றுகளையும் விட்டுவிட்டு ஆண்டவன் மீது மட்டும் பற்று வைக்க வேண்டும் என்று பேசுகிற வள்ளுவம் ஒரு பக்கம், ஆண்டவன் மீது கூட பற்று வைக்கக்கூடாது என்று பேசுகிற திருமூலர் இன்னொரு பக்கம். இதற்கிடையில் எல்லா பற்றுகளையும் விட்டுவிட்டு ஆண்டவன் மீது பற்று வைப்பதா, இல்லை ஆண்டவன் மீது கூட பற்று வைக்காமல் முற்றும் துறந்தவர்களாக மாறிவிடுவதா என்கிற நிலையில் நாம் இப்போது நின்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யோசிப்போம். யோசிக்கிற வேளையில்தான் மிக அற்புதமான உண்மைகள் தரிசனம் தரும். மண்ணில் வந்து பிறந்திருக்கிற நாம் அனைவரும் ஆசைகளே இல்லாமல் வாழ்வது சாத்தியமா என்பது ஒரு கேள்வி. ஆசைகளே இல்லாமல் வாழ்வது அவசியமா என்பது இரண்டாவது கேள்வி. இரண்டு கேள்விகளை வைத்து கொண்டுதான் நாம் விடை தேட முயல வேண்டும். ஏனென்றால் ஆசை என்ற ஒன்று இந்த இருதயத்திற்குள் இல்லை என்றால் கனவுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆசை என்ற ஒன்று இருந்தால்தான் நமக்குள் கனவு பிறக்கும். கனவு இல்லாத இடத்தில் முயற்சிக்கு இடமில்லை. முயற்சி இல்லாத இடத்தில் உழைப்புக்கு இடமில்லை. உழைப்பு இல்லாத இடத்தில் உலகத்திற்கே இடமில்லை. அப்படி என்றால் எல்லாவற்றுக்கும் உந்து சக்தியாக இருப்பது ஆசை. இந்த ஆசையை முற்றாக அழித்து ஒழித்து விடுவதற்கு நாம் ஒன்றும் முனிவர்கள் இல்லை. முனிவர்களே ஆசைகளை முற்றாக துறந்து விட்டார்களா என்பது ஐயத்திற்குரியது. ஆசை என்பது ஒரு பக்கம், பேராசை என்பது மறுபக்கம். எந்த ஒன்றிலும் அளவாக இருக்கிற வரை துன்பம் இல்லை, அளவு மீறுகிற பொழுதுதான் துன்பம். நன்றி, வணக்கம்.